ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மூவி மீட்டர்ல தீபாவளி மூவி ரிலீஸ் இன்னொரு படம் பைசன் காலமாடான். த்ருவ் விக்ரம் ஆக்ட் பண்ணி மாரி செல்வராஜ் இயக்கத்துல நிவாஸ் மியூசிக் டைரக்ட் பண்ணி அனுபாமா ஃபீமேல் லீட் ரோல்ல நடிச்ச மூவி தாங்க இந்த பைசன் காலமாடான். இந்த மூவி எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா, பேக் 80s 90ஸ்ல திருநெல்வேலி தூத்துக்குடியில வந்து கேஸ்ட் டாமினேஷன்னால எப்படி அந்த எனிமிட்டி இருந்துச்சு, அதனால ஊர் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதும், ஒரு தீவிரமான ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவரோட ஸ்டோரியும் லிங்க் அப் பண்ணி நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்போர்ட்ஸ் எதை பத்தி அப்படின்னா கபடி பத்திங்க. ஒரு சின்ன குக்கிராமத்துல வளர்ற பையன், அவங்க தாத்தா அப்பா அடுத்து இவனும் அந்த கபடிங்கிற விளையாட்டை அவன் ரத்தத்திலே ஊறி நார்மலாவே ஒரு நல்ல கபடி பிளேயரா இருக்கிற மாதிரி ஸ்டோரிங்க. ஆனா இவ்வளவு எஃபிஷியண்டா இருந்தாலும் அவனால வந்து அவனோட ஊர் டீம்லயும் சரி ஸ்கூல் டீம்லயும் சரி எங்கேயுமே அவனை சேர்த்துக்க மாட்டாங்க, அவனோட பேக்ரவுண்ட்னால. இப்படிதாங்க இந்த கதை போகுது. இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஹீரோ கபடி தான் எல்லாம், அதாவது கபடி தான் என் பேச்சு, கபடி தான் என் மூச்சு, கபடி தான் என் வாட்சு அப்படின்ற வளர்ந்து வர பையன் எதுலையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாம, ஆனா எல்லா பிரேக்கையும் அடிச்சு நவுத்திட்டு இந்தியாவுக்கு போய் விளாண்டு பேர் வாங்கி தராரு அப்படிங்கிறத வச்சு இந்த ஸ்டோரி எடுத்துருக்குறாங்கங்க. கேஸ்ட் டாமினேஷன் பத்தியும் ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட லைஃபையும் லிங்க் அப் பண்ணி இந்த மூவி எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்கங்க. ஆனா ஒர்க் அவுட் ஆகல. கேஸ்ட் டாமினேஷன் அந்த ஸ்டோரியை எடுத்துட்டு போகும்போது எங்க பர்சனல் லைஃப் அதுல நிறைய அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா எதையுமே நம்ம லிங்க் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்ல தாங்க படமே ஃபுல்லா நவுந்திருக்கு. நம்ம நிவாஸ் போட்ட பிஜிஎம் மியூசிக் ட்ராக்கு ஒரு ஒரு சீன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான மியூசிக் பம்ப்ஸ் கொடுத்துருக்கிறாருங்க. காமெடி ட்ராக் பார்த்தீங்கன்னா சுத்தமா எதுலையுமே ட்ரை பண்ணல. எந்த இடத்துலயும் மறந்து கூட சிரிச்சிடணும்னு தோண முடிய மாட்டேங்குது. ஹீரோவோட அப்பாவா பசுபதி நடிச்சிருக்கிறாரு. நம்ம அவரோட பழைய படம் சர்பேட்டா அந்த மாதிரிலாம் என்ன மாதிரியான ஒரு இமோஷனல் அப்பாவாவோ ஒரு லீட் ரோலா இருந்தாரோ அதே மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இந்த மூவில கொடுத்துருக்கிறாருங்க. லீட் ரோல் அனுபாமா ஹீரோயினா நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோக்கும் அனுபாமாக்கும் சின்ன வயசுல இருந்து காதல் இருக்குன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லி எனக்கு ஹீரோவை பிடிக்கும், ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அனுபாமா எவ்வளவோ சொல்லுவாங்க. ஹீரோ ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, காதல் இருக்கா இல்லையானே சொல்ல மாட்டாரு, அப்படியே இருப்பாருங்க. அடுத்து ஹீரோவோட தங்கச்சியை வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பையனை வந்து வேணாம் வேணாம்னு சொல்லும்போது இவனால விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி அதை பிரேக் எடுத்து விட்டு போக வைக்கிறது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோவை சுத்தி எல்லாருமே இந்த பையன் கபடிக்காண்டி பிறந்தவன், இவன் கபடியில வந்து நல்லா பெரிய ஆளா வருவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் அந்த கேஸ்ட் டாமினேஷன்ல இருக்கிற 2 தலைவர்களுக்கு கூட ஆப்போனன்ட்ல இருக்கிற தலைவர் சொல்லுவாரு, நீ வந்து கபடியில பெரிய ஆளா வருவடா அப்படின்னு அவரும் தட்டு கொடுத்து இவனை ஊக்குவிச்சு பெரிய இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனா ஹீரோ ஒண்ணுமே சொல்ல மாட்டாருங்க. இந்த படத்துல த்ருவ் விக்ரம் பாடி எப்படி ஃபிட்னஸ் பண்ணி டைட் பண்ணி ஆடாம அசையாம வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் வச்சுட்டாருங்க. எந்த இடத்துலயும் ஒரு கம்ப்ளீஷன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோ ஒரு ஆக்டிங்கோ வந்து எதுவுமே தெரியாம இருக்கு. அட்லீஸ்ட் அவர் பேசுற டைலாக்காவது அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து லிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலயும் லாங் ஷாட் வச்சு அவரோட ஃபேஸே கம்ப்ளீட்டா இல்லாத மாதிரி பண்றாங்க. எடிட்டிங் அண்ட் எடிட்டிங்லயும் பிக்சரைசேஷன்லயும் மட்டும்தான் இந்த மூவியை நடத்திட்டு போயிருக்கிறாங்க. ஹீரோவை தவிர எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன்ஸும் ஒரு ரோல்ஸும் ஒரு ஆக்டிங் பிளாட்ஃபார்மும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிக்கு த்ருவ் விக்ரம்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். ஆனா அவர் ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஏன் ஆக்ட் பண்ணல அப்படின்னு தெரியல. 2 இயர்ஸா அவர் ஒர்க் ஷாப் போய் தான் இந்த படத்துக்கு நடிக்க வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ்லாம் நிறைய இருந்துச்சு. 2 இயர்ஸா வெறும் கபடி கிரவுண்ட்ல போய் எப்படி அந்த ஜம்ப் எல்லாம் பண்ணணும்னு மட்டும் கத்துக்கிட்டு இதுல வந்து நடிச்ச மாதிரி இருக்குதுங்க. மியூசிக் ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம நிவாஸ் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு 2 சாங் வந்து நல்லா கேட்குற மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கான மோட்டிவேஷனல் சாங் அதுவும் எங்கேயோ பேக்கப்ல நம்ம கேட்டு வச்சு இல்ல வந்து ரீமிக்ஸ் பண்ண மாதிரியான சாங்கா தாங்க இருக்குது. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய சாங் லென்த்தி சாங் இருக்கு, படத்தை விட சாங் பெருசா இருக்கிற மாதிரியான ஒரு இது போயிடுச்சுங்க. அப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சீன்ல ஹீரோ ஒரு ஸ்டேட் மேட்ச்ல செலெக்ஷன் ஆக மாட்டாங்கன்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லுவாரு. அப்ப ஹீரோ என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னா வயித்தை பிடிச்சிட்டு எனக்கு மூச்சு முட்டுது, கொஞ்ச தூரம் ஓடினா சரியாயிரும் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாருங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் ஆஃப்.
கொஞ்ச தூரம் தியேட்டரை விட்டு ஓடிருவோமா அப்படின்ற அளவுக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க. எந்த இடத்துல முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். ஸ்டோரிஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு மாரி செல்வராஜோட சேம் டெம்ப்ளேட்ல இந்த மூவியும் வச்சிருக்கிறாரு. அந்த அவரோட ஓல்ட் மூவிஸ்லாம் எப்படி ஒரே டெம்ப்ளேட்ஸ்லயே எடுக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த மூவி எடுத்திருக்கிறாரு. ரெண்டு விஷயத்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட லைஃபையும் அந்த ஊர்ல நடக்கிற அந்த டாமினன்ஸையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கிளாஷ் ஆகாமையும் லிங்க் ஆகாமையும் ஒண்ணுமே ஆகாம விட்டுருச்சு. இதுல லீட் ரோல்ல அமீர் வந்திருப்பாருங்க. அவரு சில டைலாக்ஸ் டெலிவரி பண்ணியிருப்பாரு. ஒரு 4-5 டைலாக்ஸ் சொன்னாலும் அதுதான் அந்த மூவியோட கோர் டைலாக்ன்ற மாதிரி, இந்த சண்டை எதுக்கு ஆரம்பிச்சிச்சு, எதுக்கு நம்ம போராடுறோம், எதுக்காண்டி என் தலைவன் என் பின்னால எல்லாரும் நிக்கிறாங்கன்றே மறந்துகிட்டு எனிமிட்டி வளர்ந்துட்டே போறாங்கடா, இது எங்க போய் முடியும்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கருத்தும் அந்த ஸ்கிரிப்டும் அந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த மூவில இந்த பிளேயருக்கு பயங்கரமான ரிஜெக்ஷன் வரும். ஒரு ஒரு ஸ்டெப்லயும், ஸ்கூல்லயும் சரி, ஊர்லயும் சரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் சரி, ஸ்டேட் சரி, ஒரு கண்ட்ரி லெவல்லயும் எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன் வரும். ஆனா எப்படிதான் பின்னால யார் இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாங்கன்னே தெரியாதுங்க. எல்லாத்துலயுமே ஒரு த்ரூன்னு அடுத்த வாட்டி கால் வந்துரும் நம்ம த்ரூவுக்கு. அங்க போய் 4 ஜம்ப் அடிச்சு இவர் மாதிரி இப்ப கபடி பிளேயரே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லா விருதையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த மூவி லான்ச், மியூசிக் லான்ச்ல எல்லாம் வந்து ஹீரோவை 4 பவுன்சர்ஸும் நம்ம டைரக்டரும் கையை பிடிச்சிட்டே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி கூட்டிட்டு வந்து ஷோ பண்ணாங்கங்க. அதே மாதிரி தாங்க இந்த மூவில ஸ்டோரி, சினிமா இந்த மூவில ஸ்டோரி, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, அவங்களுக்கு சுத்தி இருக்க கேரக்டர்ஸ்க்கு தாங்க ஹீரோக்கு பலம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ண கத்துக்கிட்டு மூவிஸ் வந்து டெலிவரி பண்ணாருன்னா நல்லா இருக்குங்க. நல்ல பிளாட்ஃபார்மை எப்படி எடுக்கிறாரு ஃபியூச்சர்லன்னு பார்ப்போம். ஓகேங்க. இன்னொரு மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க கிட்ட சொல்ல வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மூவி மீட்டர் லாவண்யா. பாய்.